நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, ஆண்டவருடைய நாம் மகிமைக்காக இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாய் நாம் கேட்கும்படியாய் கர்த்தர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, கிருபை பொருந்தி. இயேசுவா பேசின வார்த்தையில் கிருபை பொருந்தின வார்த்தைகள் என்று லூக்கா சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை பொருந்தின வார்த்தைகளாம். அப்போது நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு கிருபை பொருந்தி இருக்கு, நம்ம மேலே ஊற்றப்படும், அந்த வல்லமை எல்லாம் நமக்கு கிடைக்கும். எனக்கு அன்பான பெற்றோரே, நாம் இந்த வேளையில் கூட கண்களை மூடி எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா. அவர் பேசினால் என்ன நடக்கும்? அவர் பேசினால் கண்கள் திறக்கப்படும், எல்லாம் நடக்கும். குஷ்டரோகம் சுகமாகும், எல்லா அற்புதம் நடக்கும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தந்தையே, உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளோ நல்லவர் அப்பா, யோசனையில் பெரியவர். நீர் மனிதனோடு பேச ஆசை கொண்டவரப்பா. நீ பேசினால் எப்போ எல்லாம் நடக்கும் ஆண்டவர. எவ்வளோ பெரிய தேவன். செங்கடலை பிளந்தவர், பார்வோனை மூடினவர், ஆமானை மூடினவர், ஏரோதை கொன்றவர். ஜீசஸ். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகளை கொடுத்தவர், மரித்தவரை எழுப்பினவர். எப்பா விவரிக்க முடியாத நன்மைகள் செய்கிற நல்ல தெய்வமே, கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையில கூட யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் ஆண்டவரை பயந்து போய் படுத்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மேல உதிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. இருளெல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பயமெல்லாம் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கடன் பிரச்சனையும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா குடும்பங்களும் அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாளில் நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசிங்க. அவர் அற்புதர். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமாம், விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். நம்ம ஆண்டவரை தேடுறோம், நம்ம அவரை கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு எத்தனை அற்புதம் செய்திருக்கிறார். அநேக வேளையில் நம்ம மறந்து விடுகிறோம். இப்போ கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய ஆண்டில் உண்மையிலே பழைய வருடத்தில் எல்லாம் உண்மையிலே சொல்கிறேன் விசுவாசிங்க. பழைய அசுத்தங்கள்லாம் போயிடுச்சு. இந்த புதிய ஆண்டில் இன்னும் கர்த்தருக்காய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். அவருக்காய் எழுப்புவோம். அவர் விரும்புகிற மாதிரி, ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எரேமியா 33:3 கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இதில் சொல்கிறாரு ஆண்டவர், முதல்ல கூப்பிடுன்னு சொன்னார், இப்போ சொல்கிறாரு நான் உத்தரவு கொடுப்பேன்னு சொல்கிறார். உத்தரவுனா மறுபடி நம்ம பிள்ளைகளை கூப்பிடுறோம், தம்பி அப்படின்னு கூப்பிட்டோன்னா என்னமான்னு வர்றது பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்க. ஆமாம், நம்ம ஆண்டவர் கூட இவ்வளோ பெரிய சர்வ வல்லமை உள்ளவர். ஆமாம், செங்கடலை பிளந்தவர். அவர் இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய தேவன். நம்ம விவரிக்க முடியாது, நிகரே இல்லாதவர். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறவர், சர்வத்தையும் படைத்தவர் சொல்றாரு, நம்ம கூப்பிடுதலுக்கு உத்தரவு கொடுப்பாரு. என்ன அழகு, யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, அதை எடுத்து வச்சுக்கோங்க வேதத்தை. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நம்ம பிள்ளைகளே நம்ம கூப்பிடும்போது சில நேரம் அமைதியாக போயிடும். நம்மளே அநேக வேலை நம்ம கணவன் கூப்பிட்டா கூட நம்ம மாட்டில் செட்டப் பண்ண மாட்டோம், நம்ம மாட்டில் இருப்போம். கூப்பிடட்டுமே கூட கொஞ்சம். தெய்வம் சொல்கிறாரு, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டவர், உயிரோடு எழுந்தவர், நம்மை ரட்சித்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு இருக்கிறவர், நம்மோடு பேசுகிறவர், ஆலயத்தில் பேசுகிறார். யோசித்து பாருங்க, எவ்வளோ அழகா
நம்ம ஐயாமார் போல நமக்கு பேசி நம்மை தேற்றுகிறார். யோசித்து பாருங்கள். ஊழியர்கள் மூலமாய், பரிசுத்தவான்கள் மூலமாய், போதகர்கள் மூலமாய், மேய்ப்பர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் எத்தனை நம்மை தேற்றி வருகிறார். யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபை. யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்ததில்லை. இந்த சங்கீதம் 148 ஒரு வசனம் அப்படி எழுதியிருக்கிறது பாருங்க. சங்கீதம் 148 எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது. ஜீசஸ் உங்களுக்கு நன்றி அப்பா. 20ஆம் வசனம் 147 20. அவர் 19 20 147 சங்கீதம் 147 யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறாராம். ஆமா, எப்படி? யாக்கோவுக்கு தம்முடைய வசனங்களையும், நமக்கு இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறாராம். நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் நமக்கு அறிவிக்கிறாராம். அடுத்த வசனம் சொல்றது 20ஆம் வசனம், அவர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறது. நானும் நீங்களும் பாக்கியவான்கள், அவருடைய நியாயங்களை அறியாமல் போகிறார்கள். நம்மை குறித்து அப்படி எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கு தான் அப்படி ஒரு நமக்கு தான் அப்படி ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு டீச்சிங், நமக்கு தான் பாடம் நடக்கு. நம்ம தான் அந்த வார்த்தை மூலம் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். யோசித்து பாருங்களேன். நான் அடிக்கடி நினைப்பேன், இயேசு நம்மளை எத்தனை ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், நமக்கு விடுதலை தந்து கொண்டே இருப்பார், வெற்றி தந்து கொண்டே இருப்பார், சுகம் தந்து கொண்டே இருப்பார், எல்லாவற்றையும் நமக்கு அறிவிக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார், நமக்கு நம்ம சுபாவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்ம சுபாவம் ரொம்ப மோசம் இல்லை, மனுஷனுடைய சுபாவம் ரொம்ப மோசம். நான் உங்களை சொல்லலை, என்ன சொல்கிறேன், எல்லாருடைய சுபாவம் ரொம்ப ஒஸ்ட்டு. ஆனால் நம்ம சுபாவங்களாம் மாறிக்கொண்டே இருக்கும். இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் நடக்கிறது. ஆமாம், அந்த வார்த்தை தான் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தேவ சாயலாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறது. நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் என்று. கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தப்படுத்தி 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 நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய கோபங்கள், நம்முடைய எரிச்சல்கள், பொய்கள், மன்னிக்க முடியாத தன்மை, இதெல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிறது இந்த சட்டம் மட்டுமே, கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. பாருங்க, இதுல ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பாராம், பேசுவாராம். பார்த்தீங்கன்னா எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கூப்பிடும் போதெல்லாம் உத்தரவு கொடுப்பாராம். எப்படி செய்வாராம் பாருங்க. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உங்களை இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனத்தை சொல்றாரு. நான் ஒன்று சொல்றேன், முன்னாலே சொல்லியிருக்கேன் டிவியில், நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசித்து உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமாம், ஒரு நாளாவது ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்திலிருந்து குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, வருமானத்திற்காக, படிப்பிற்காக, பாதுகாப்புக்காக, நம்ம பரிசுத்தத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கணும். இதை மனசில் தயவு செய்து உடம்பு சரியில்லை, என்னால் முடியலை அப்படிங்கிறத இதுக்குள்ள நீங்கள் போயிடாதீங்க. கட்டாயம் நம்ம அதை செய்ய வேண்டிய நாட்கள். இதில் என்ன சொல்கிறார் பாருங்க, எப்போ உத்தரவு கொடுப்பாராம் தெரியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். இந்த 58ஆம் அதிகாரத்தை பிற வாசித்து பாருங்க. இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உபவாசத்தை குறித்து பேசுகிறார். 2வது சொல்கிறார் 7ஆம் வசனத்தில், பசியுள்ளவனுக்கு, ஏசாயா 58:7, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அப்படின்னு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். பேசும்போது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, முதல்ல நம்ம கணவனுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஒழிக்கவே கூடாது. எந்த ஒரு தவறும், ரகசிய பாவம் நம்ம செய்யக்கூடாது. பெண்களாக இருந்தாலும், சகோதரர்களாக இருந்தாலும், மனைவிக்கோ கணவனுக்கோ. இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும். அவருக்கு தெரியாமல் எதையும் செய்யாதீங்க. நிறைய சகோதரிகள் அதை மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. சில காரியங்களை கடனுக்கு வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் தவறு பண்ணி அதை பெரிய பெரிய பிரச்சனையாகி குடும்பத்தையே உடச்சி போட்டுருதான் பிசாசு. ரொம்ப கவனம். ஆண்டவர் இந்த காரியத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட என்கிட்ட பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல உன் கணவருக்கு உன்னை ஒழிக்காத, உன் பிள்ளைகளுக்கு மறைமுகமாக, நம்ம பிள்ளைகளுக்கும் கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் கர்த்தர் நம்ம கூப்பிடும்போது உத்தரவு கொடுப்பார். எல்லாம் ஏசாயா 59 வாசிக்கிற வண்ணமாய் கர்த்தருடைய முகம் உங்களுக்கும் நமக்கும் கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது. ரொம்ப கவனம். நீங்கள் டிவி பார்க்குறவங்களா இருக்கலாம், எந்த ஒரு காரியத்திலையும் ஒருவேளை உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலையா, தெய்வசமத்தில் அழுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும் ஐயா, என் பார்வை பரிசுத்தமாக இருக்கணும், என் வார்த்தை பரிசுத்தமாக இருக்கணும், என் நடக்க பரிசுத்தமாக இருக்கணும், என் செய்கை பரிசுத்தமாக இருக்கணும், என் உணர்வு பரிசுத்தமாக இருக்கணும், என் கணவருக்கு நான் உண்மையாக, உங்களுக்கு முதல் நான் உண்மையாக இருக்கணும், ரெண்டாவது என் கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு நான் உண்மையாக இருக்கணும், என் பெற்றோருக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்க செபித்து பாருங்க. அவர் உண்மை உள்ளவர். நான் பரிசுத்தர் இருக்கிறபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லுகிறாரே. அப்படி நம்மை பரிசுத்தப்படுத்த இன்றைக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, ஒழிக்காத, எதையும் ஒழிக்காத, ஒழிச்சு பேசாத, ஒழிச்சு செயல்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு அப்படின்னு சொல்றார். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை தெய்வ பிள்ளை இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் தான் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஆமாம், அதை நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் இதை நினச்சி பிரசங்கம் பண்ண வரல, உண்மையில சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு அதை எடுத்து கொடுக்குறார். ஒன்று, ஒழிக்கே செய்யாதுங்க. ஒழிச்சு பொய்யான காரியம், பொய்யான வார்த்தை, பொய்யான செயலில் ஈடுபடாதீங்க. பல காரியத்தில் போய் மாட்டிக்கிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதை, கவனம். ஆண்டுடைய சத்தம் கேட்கலையா, முதல்ல உங்களை சீர்படுத்துங்க. ஆண்டவரே, நான் எதில் தவறி இருக்கேன்ப்பா, உங்கள் முகம் எனக்கு மறைக்கப்பட்டிருக்குது, நான் உங்கள் இதை விட்டு நான் வெளியே வந்துட்டேன், உங்கள் பிரசன்னத்தை விட்டு, அப்படி ஆண்டர்கிட்ட கேளுங்க. ரெண்டாவது ஆண்டர் சொல்கிறாரு, உன் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு 9க்கு வாங்கினேன். 9ஆம் வசனம், அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எப்படி? நீ நம்ம கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்லுவாராம், நான் இருக்கிறேன் பாரு அப்படி சொல்லுவாராம். நான் உனக்கு இருக்கிறேன். ஆமா, அப்பொழுது எப்படி பாருங்க, அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நம்ம கூப்பிடும்போது ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ கூப்பிட்டோட நான் என்னன்னு கேட்பேன். அது மட்டுமா, என்ன சொல்றாரு தெரியுமா, எனக்கு அன்பான பெற்றோரே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அப்படி நடத்துங்கப்பா. நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம், நான் கூப்பிடும் போதெல்லாம் நான் என் சத்தத்தை நீங்கள் கேட்கணும், நீ கேட்கணும். மறு உத்தரவு கொடுப்பாராம். இதில் சொல்கிறாரு, நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன்னு சொல்லுவாராம். தான் இருக்கிறேன் பாரு, நான் இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவாராம். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நீ ஏன் கலங்குற? பெற்றோர் இல்லையா? சொந்தக்காரங்களாம் உன்னை மறந்துட்டாங்களா? நண்பர்களாக உன்னை மறந்துட்டாங்களா? ஊழியர்கள் கூட உன்னை மறந்துட்டாங்களா? நீ பயப்படாத, நான் இருக்கிறேன் பாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் யோவானில் ஆண்டவர் பேசுகிறாரு, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன்னு சொல்கிறார். ஆமாம், நான் உங்களை திக்கற்றவளாய் விடவே மாட்டேன். அநேக வழியில் அங்கலாக்கிறீர்களா? நான் வந்து அப்படி சொல்லியிருக்கு. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் அப்படி அழகாக எழுதியிருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை அப்படி எழுதியிருக்கிறது பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் அப்படி சொல்கிறார். உங்கள் கிட்ட வருவாராம், உங்கள் இல்லத்துக்குள்ளே வருவாராம், உங்கள் தொழில்துறையில் வருவாராம், உங்கள் காலேஜுக்கு வருவாராம், உங்கள் திருமண வாழ்க்கையில் வருவார், உங்கள் படிப்பில் வருவார், எல்லாவற்றிலும் உங்கள் நெருக்கத்தில் வருவார். ஒருவேளை உலகம் நல்லா இருந்தால் வரும், ஆனால் இயேசுப்பா எல்லா இடத்திலும் வருவார். கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உங்கள் கூட இருப்பாராம். நம்ம கூட இருக்கிற அனுபவத்தை எவ்வளோ நாள் அனுபவிச்சிருக்கோம், இன்னும் நெருங்குவோம்.
இன்னும் அவரோடு இணைவோம், இன்னும் நெருங்குவோம், இன்னும் அவருடைய சித்தத்தை செய்வோம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் தேசத்திற்காக ஜெபிப்போம், இன்னும் திருச்சபைக்காக ஜெபிப்போம், இன்னும் ஊழியர்களுக்காக ஜெபிப்போம், இன்னும் பாழாக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிப்போம், இன்னும் அறியாமையிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிப்போம். ஓ தேவ பிள்ளையே, உபவாசி முதலாவது உன் சத்தத்தை கேட்பார். ரெண்டாவது ஏழைகளுக்கு கொடுங்க, முடிஞ்ச அளவு கொடுங்க. நம்ம வச்சுக்கிட்டோம் இல்லை, இந்த சிறியர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் இயேசுவா சொல்றாருல்ல, அவருக்கெல்லாம் செய்கிறோம். நான் உங்களிடத்தில் வருவேன்னு சொல்றாரு. நான் உங்களை ஒரு நாள் டிக்கெட்டில் விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன்னு சொல்றாரு. இன்னும் என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? இதை கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நம்ம சத்தத்தை கூப்பிட்ட உடனே கேட்டால் என்ன செய்வார் தெரியுமா? எல்லாவற்றையும் உங்களுக்கு பூர்த்தி செய்வார். உங்கள் ஃபைல் எல்லாம் பூர்த்தி செய்வார். சம்பளம் வரலையா? அதை செய்வார். வேலை பார்த்து உங்களுக்கு சேலரி வரலையா? அதை செய்வார். உன் கணவன் குடிகாரனா? ரட்சிப்பார். பிள்ளைகள் கீழ்ப்படியலையா? ரட்சிப்பார். ஓ ஆண்டவர் மட்டும், ஆண்டவர் நீ மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்களா? அப்படி கேளுங்க. மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா, ஆண்டவரே நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன்ப்பா, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கப்பா. கதருங்க. ஆண்டவர்கிட்ட கதர்னா ஏன்ப்பா அப்படி அழுறது கேட்கவே மாட்டாரு. ஆமாம், ஏன் என்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கேன் பாருங்க. நீங்கள் யார்ட்டையாவது கொஞ்சம் நேரம் அழுதுட்டுருங்க, அவங்க அப்படியே அப்படி வெளியே போயிடுவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு இருக்காங்கன்னு. இயேசுப்பா அப்படி சொல்ல மாட்டார். ஏன் அழுகிறாய், நீ அழ வேண்டாம் மகளேன்னு சொல்லுவார். உங்கள் கண்ணீரை துடைப்பார். பார்த்து கொண்டிருக்க இந்த தெய்வச்சனமே உங்கள் சத்தத்தினைக்கு அவர் சொல்றாரு, நான் மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு ஏற்றாததுமான பெரிய காரியங்களை செய்வார். எப்படி நடந்தது? இந்த வீடை எப்படி கட்டி முடிச்சோம்? இந்த திருமணம் எப்படி நடந்தது? எப்படி குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தா? எப்படி பாஸ் பண்ணோம்? என் பிள்ளைக்கு எப்படி வேலை கிடைச்சது? கர்த்தர் அப்படி செய்ய போகிறா. என்னை நோக்கி கூப்பிடு. வாக்கு தத்துவத்தை அலட்சியம் பண்ணாதீங்க. என்ன வார்த்தை கிடைத்தாலும் அதை இறுக பிடிச்சு ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த நாளில் பாருங்க, நான் ஒரு நாள் ஆண்டவர் இந்த வருஷம் வாக்கு பண்ணீங்களே, என் ஜனங்கள் நான் அளிக்க நம்பி நான் திருப்தி ஆகணும்னு சொன்னீரு, என் மகனுக்கு நிறைவேறலையேன்னு கேட்டேன். உண்மையிலே சொல்கிறேன். அப்போ இயேசுப்பா சொன்னார், உன் மகன் அதை வச்சு ஜெபித்தா நான் கேளுன்னு சொன்னார். உடனே நான் ஃபோன் பண்ணேன், தம்பி இப்படி இயேசுப்பா சொல்கிறாங்கப்பா. அழகாக பேசினார். உன் மகன் ஜெபிச்சானா? தேவ பிள்ளையை வாக்கு தத்துவத்தை வாங்கி பைபிள் வைக்கிறது பெருசு இல்லை. வாக்கு தத்துவத்தை வாங்கி ஸ்டிக்கர் ஒட்டுறது பெருசு இல்லை. உன் உள்ளத்திற்குள் எடுத்துக்கொள், உனக்கென்று எடுத்துக்கொள், அதை வைத்து செபி. ஆலயத்தில் கிடைத்ததை, தனக்கென்று உன்னோடு பேசின வாக்கு தத்துவத்தை, ஊழியர்கள் மூலமாய் கிடைத்த வாக்கு தத்துவத்தை, வேத வார்த்தையின் மூலமாய் கிடைத்த வாக்கு தத்துவத்தை வைத்து பிடித்து போராடு. செபி. விடாதே, அவரை விடாதே. யாக்கோபு விடல, விடாதே. இன்றைக்கு பற்றிக்கொள், வார்த்தை நிறைவேறும். உபவாசி, ஏழைகளுக்கு கொண்டு. இங்க என்ன சொல்றாரு பாருங்களேன், எரேமியா 33 ஆண்டவர் சொல்றாரு, 7ஆம் வசனத்துல சொல்றாரு, 6ல் சொல்றாரு, இப்படி செய்வாராம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேங்க. இங்க சொல்றாரு பாருங்களேன், நான் சுகமாக்குவேங்காரு, குணமாக்குவேங்காரு, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவாராம். இதெல்லாம் செய்ய போகிறார் உங்க வாழ்க்கையில. நம்புறீங்களா? வார்த்தை விடாதீங்க. வார்த்தை ஸ்டிக்கரில் பைபிள் வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வீடு கழுவும்போது தூரம் விழுந்துடும், அந்த தூக்கி தூரம் போடாதீங்க. உங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும், விடாதீங்க. இன்னொரு வசனம் அதில் சொல்லுது பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, இதெல்லாம் நிறைவேறும். 14ஆம் வசனம் சொல்லுது, எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொல்றார். என்ன அழகு! ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னது? அதில் ஒரு இக்கனை வச்சிருப்பார், நிபந்தனை இல்லாமல் உதவியும் செய்ய மாட்டார். நீ உபவாசி, உபவாசி. உன் கணவனுக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீ மறைக்கக்கூடாது, உன் மனைவிக்கு எந்த ஒரு காரியத்தையும் நீ மறைக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு கணவனுக்கு மறைச்சோம்னா, உண்மையில சொல்றேன், ஒரு நாள் நம்ம கணவன் இல்லாமல் கஷ்டப்படுவோம். மனைவிக்கு நம்ம மறைச்சி தவறு செஞ்சோம்னா ஒரு நாள் மனைவி இல்லாமல் கஷ்டப்படுவோம். ஜென்ஸ், உண்மையில சொல்றேன், தேவனுடைய மகிமைக்காய் சொல்லுகிறேன். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது பரிசுத்தத்தை. ஆண்டவரை நான் ஒழிக்க மாட்டேன்ப்பா, நான் மாம்சமானவனுக்கு ஒழிக்க மாட்டேன். ஆண்டவரை என் மாம்சமான என் கணவனுக்கும் என் மனைவிக்கும் நான் ஒழிக்க மாட்டேன், பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு ஒழிக்க மாட்டேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. அன்று மறு உத்தரவு கொடுப்பார். இது அறியாது 8வது பெரிய காரியங்கள் செய்ய போகிறார்.
2வது உபவாசிங்க. 3வது சிம்பிள், உங்களால் முடிஞ்ச உதவியை ஏழைகளுக்கு செய்யுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி சுகம் தருவாராம், ஆரோக்கியம் தருவாராம், குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அது மட்டுமா சொல்றாரு? 4 சொல்லியிருக்காரு. இதுல சொல்றாரு, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வரப்போது இந்த 2025 கடைசியில செய்ய போறார் தெரியுமா? இன்னைக்கே செய்வார். இன்னைக்கு கீழ்ப்படுங்க, செய்து பாருங்கள். என்ன சொல்றாரு? கர்த்தர் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல்வார்த்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாருமா? இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவர் பொய்யுரையாதவர். நான் மறு உத்தரவு கொடுத்து நீங்க கூப்பிடும் போதெல்லாம், என்ன வேணுப்பா, நீ ஏன் இந்த நெருக்கப்படுற, தபர் நான் வந்து நான் உன்னை திக்கற்ற விடவே மாட்டேன். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நான் உங்களிடத்தில் வருவேன் என்று எழுதுகிறார் பரிசுத்த ஆவியானவர். நம்ம கூட வாசம் பண்ணுகிறார் அல்லவா? அதே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவர், இந்த ஐக்கியத்தை எப்பொழுதும் உங்களோடு கூட கலந்துருங்க. உங்க ரத்தத்தோடு அவர் கலந்து விடட்டும். உங்கள் ஆவியோடு உங்கள் ஆவியோடு கூட அவர் இணைந்து விடட்டும். தேவ பிள்ளையே, கண்களை மூடி நாம் செபிப்போமா? இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை வித்தியாசமா நடத்த போகிறார். பார்க்கிற தேவஜனமே, உங்களை வித்தியாசமா நடத்த போகிறார். ஆண்டவரை நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு, வேற யாரையும் கூப்பிடாதீங்க. தயவு செய்து என்னை யாரையும் நோக்கி கூப்பிடாதீங்க. ஒரு நாளும் ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. ஒருவேளை நமக்கு யாருக்காவது உதவி செய்ய முடியுதா? முடியலையே. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க செய்யல இவங்க செய்யல. நம்ம யாருக்காவது செஞ்சிருக்கோமா? இல்லையே. நம்முடைய தவறை உணர்ந்து கொள்வோம். நாம் நம்மை திருப்தி கொள்வோம். கர்த்தருடைய தேவ சமூகத்திலே கண்களை மூடி, ஏசப்பா, இதுவரைக்கும் யாரெல்லாமோ கூப்பிட்டு ஏமாந்து போனேன் ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி கூப்பிட்டு மறு உத்தரவு அன்று சொல்றார். மறு உத்தரவு. நான் அவருக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். சிறையிருப்பெல்லாம் மாற்றுவேன். நீ மாம்சமானவனுக்கு ஒழிக்காத. இதுவரைக்கும் பொய் சொல்லிவிட்டாய், இதுவரைக்கும் தவறான காரியங்களை செய்து விட்டாய். கர்த்தர் யாருக்கோ ஒருத்தர் சொல்லுகிறார், தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மாம்சமானவனுக்கு உன் காரியத்தை ஒழிக்காதே. உபவாசித்து செபி. நம்பர் 3, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நான் டைரக்டா உன்னோடு பேசுவேன். கர்த்தர் சொல்ல, நேரே மோசையோடு பேசினது போல உன்னோடு நான் பேசுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோசையோடு பேசினது போல உன் குடும்பத்தோடு, உன் ஊழியத்தோடு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு, உன் குடும்பத்தின் காரியத்தை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 33:14 படி கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், விடாதீங்க, ஜெபிங்க, ஏதோசிங்க, துதிங்க, பாஸ்டிங் போடுங்க, அவரை மட்டும் அண்டிக் கொள்ளுங்க. யாரையும் பேசிக்கிட்டு இருக்காதுங்க. நீங்களும் ஆண்டவரும் குடும்பமும் பிள்ளைகளும் திருச்சபையும் இணைந்து செயல்படுவோம். நீங்க எந்த ஊழியத்தை, எந்த ஸ்தாபனத்தில் இருந்தாலும், எந்த ஊழியத்தோடு இருந்தாலும் அவர்களை வேதனைப்படுத்தாதீர்கள். அவர்களோடு இணைந்து செபியுங்கள், செயல்படுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ரீமானா, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். இது எப்படி நடந்தது? அது நடக்கும். உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில அது நடக்கும். பிள்ளைகளுடைய காரியங்களே இப்பொழுது தேவதூதர்கள் இறங்குகிறார்கள், அதை செயலாற்றுகிறார்கள். பிள்ளைகள் காரியங்களிலே எல்லா தடைகளையும் உடைக்கிறார். எல்லா மந்திரங்கள் யாகங்கள் எல்லாம் அழிந்து இல்பொருளாகிறது. I cannot see, get out. கர்த்தர் சொல்லுகிறார், அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். நீ கடைசி நாட்களில, இந்த வருஷத்துல நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். விசுவாசி, ஜெபி, மனுஷனோடு போராடுவதை நிறுத்து, கர்த்தரோடு போராடு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு வைத்திருக்கிறப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நீங்க ஆமாப்பா, நாங்கள் உங்களை மட்டும் கூப்பிட்டு மறு உத்தரவு என்கிட்ட பேசுகிற தெய்வத்துக்கு நாங்கள் என்னென்ன பேசணுமோ மனம் விட்டு பேசி பேசி பேசி
எல்லா பிளஸிங்கையும் வாங்கி நாங்கள் கர்த்தருக்காய் எழுப்பி பிரகாசிக்க இதை பார்க்கிற எல்லா ஜனத்தையும் அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட வெளிச்சம், அப்படிப்பட்ட மகிமை, அப்படிப்பட்ட வல்லமை எல்லோரையும் நிரப்புவதாக ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள். குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியங்கள், திருச்சபைகள் எல்லாவற்றையும் தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் வைத்துக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.